நைஸ் மூவி, நல்ல என்ஜாய்மெண்ட், ஃபேமிலியா பார்க்கலாம். சைல்டிஷ் தான் பார்க்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. லவ் அண்ட் ஃபைட் எவ்ரிதிங் ஃபேமிலியோட நம்ம லாங் டைம் ஆஃப்டர் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபேமிலிக்குள்ள தேர்ட் பர்சன் வரதை விட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பேசி சமாதானம் ஆயிக்கணும், அவ்வளவுதான். யாருடைய பேச்சை கேட்காம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் எப்பவுமே கடைசி வரைக்கும் இருக்கணும். காமெடிலாம் சூப்பரா இருக்கு, அல்டிமேட். யோகி பாபுலாம் செம்ம. ஸ்ட்ரெஸ் எல்லாமே மறந்துட்டு, ஒர்க் டென்ஷன்லாம் மறந்துட்டு லாங் டைம் ஆஃப்டர் நல்ல மூவி. அப்படியெல்லாம் கிடையாது, குட் வைப் தான். செம்ம, வேற வைப். சாங்லாம் எல்லாமே வந்துட்டு சூப்பர், அல்டிமேட். படம் சூப்பரா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமிலி பிக்சர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பேரண்ட்ஸ் யாரும் வரக்கூடாது அப்படின்றத வந்துட்டு ரொம்பவே சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா லேகாவெல்லாம் போல. படம் நல்லா காமெடியும் இருக்கு, எமோஷனலும் இருக்கு, அந்த சண்டையும் இருக்கு, எல்லாமே இருக்கு. நல்லா எமோஷனலாம் ஆச்சு, ஷெரிக்கும் வச்சுது காமெடியெல்லாம். பேரா சொல்ல போனா என்னோட ஹஸ்பண்டே நாங்க இருக்கிற பேர் மாதிரி தான் இருக்கு. எங்களுக்குள்ள இதே பிரச்சனை நடந்துட்டே தான் இருக்கு. அவங்க ஃபேமிலியில அவங்க சொல்லுவாங்க, என்னோட ஃபேமிலி இங்க சொல்லுவாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. அவங்களை கூட்டிட்டு வந்து காட்டணும், என்னோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு. மியூசிக்கா மியூசிக்கெல்லாம் சூப்பர், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, வைபா இருக்கு. அந்த ஒரு பாட்டு நல்லா வைபா இருக்கு. அது ஆரம்பத்துல இருந்து கேட்டது தானே, ஆல்ரெடி ஆடியன்ஸ்ல எல்லாம் வந்து கேட்டது தானே. நல்லா இருக்கு, சாங்ல நல்லா இருக்கு. தலைவன் தலைவி உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்தது படம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் சேதுபதி ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு காம்போ பண்ணுவார் நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையிலே ஒரு படம்னு சொல்றது ஒரு பாடம். இன்னும் கல்யாணம் ஆனவங்க வந்து இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கணும். எவ்வளவு சின்ன ஈகோ, ஒரு சின்ன சின்ன விஷயத்தால சின்ன சண்டையில ஆரம்பிச்சா அந்த பிரச்சனை பெருசா கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் மீறி ஒரு படி மேல போய் சண்டை வராம இருக்கிறது என்னெல்லாம் பண்ணலாம், ஒண்ணு நீ வீட்டுக்கு கொடுக்கணும், இல்லை நான் வீட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சூப்பரா அனுநியமா சொல்லியிருக்காங்க படத்துல. நல்லா இருக்கு படம், ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்கேயுமே போர் அடிக்காம இருந்தாலும் எங்கேயுமே எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இதெல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும். நம்மளும் பொண்டாடிட்ட வந்து எதுக்குலாம் நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நிறைய சூப்பரா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். இல்ல எல்லாம் இருக்கு சார், சின்ன சின்னதா இருக்கு சார். நம்ம அது பெருசா தெரிவிக்கல சார். நம்ம கதைக்குள்ள போயிட்டனால அது பெருசா தெரிவிக்கல. என்ன ஒரு கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் இல்லைனாலே சண்டை வரும். சண்டைன்றது ஒரு ஈகோன்ற விஷயத்துல எங்கன்னா போய் முடிக்காம அப்பா அம்மா அண்ணன் தாங்க. எங்க அம்மா ஒரு மாதிரி சொல்லுவாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு அந்த மாதிரி அவங்களே சில பிரச்சனை கொண்டு போனாங்கன்ற சொல்லியிருக்காங்க. அது இல்லாம கதை ரொம்ப சூப்பரா இருக்கு. உண்மையிலே வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. எந்த விதமான குறைகள் எதுவும் இல்லை, லேக் இல்லை, இது போரே அடிக்காத அளவுக்கு உள்ள வந்தா சிரிச்சிட்டு போகிற மாதிரி நல்ல படம். இன்னும் நல்ல சீப்பு நல்லா இல்லை, சீப்பு நல்லா வருது. நம்ம வந்து ஒரு டைம்ல நம்ம பாகிராஜ் படம்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, திரைக்கதைலாம் நல்லா அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நல்லா திரைக்கதையை அமைச்சு நல்லா சூப்பராக பண்ணிக்க டேரக்டர் பாண்டியராஜ். நல்லா சூப்பராக இருக்கு சார். அதான் சொல்லணும், படம் நல்லா கண்டிப்பாக நான் நல்லா ஓப்பனாக சொல்லிடுவோம். ஓகேங்களா, இந்த படம் சூப்பராக இருக்குது, குறைய எதுவும் இல்லை, குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. எல்லா நடிகருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வருதுன்னா கலர்னு சொன்ன சின்ன சிம்பிள் கதை தான் சார். ரெண்டு பேரும் வந்து தலைவன் ஒய்ஃப், ரெண்டு பேரும் சண்டை இருக்கும். அவங்க குடும்பத்துறவங்க அவங்க அம்மா இவங்க பிரிக்க பார்ப்பாங்க, அவங்க பிரிக்க பார்ப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டையும் சண்டை போட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒத்துமையாக தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சொந்தக்காரங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான். அதை வந்து காமெடியாக நல்லா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சாங் நல்லா இருக்கு சார், சாங் நல்லா இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அதான் சொல்லலை, இந்த படத்துல எந்த விதமான குறை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகோ, செகண்ட் ஹாஃப் லேகோ அப்படிலாம் இல்லை. ஒரே மாதிரி ஒரே வேகத்தோடு தான் படம் போகுது. சூப்பராக இருக்கு படம். படம் வரலாம், சூப்பராக இருந்துச்சு. யோகி பாபு காமெடி அவுட்ஸ்டாண்டிங், சூப்பராக இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற படம், சூப்பர். நல்ல ஸ்பீடு, நல்லா இருக்கு. பாட்டு சூப்பராக இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு. இன்னைக்கு காலகட்டத்துக்கு தேவையான படம். இது எல்லாருக்கும் அந்த உணர்வு பூர்வமாக இருக்கு, உணர்வு பூர்வமாக எல்லாத்தையும் சொல்ல வந்திருக்காங்க. எல்லாம் அழகாக ரொம்ப அருமையாக எடுத்திருக்காங்க டேரக்டர். எல்லாரோட ஆக்டிங்கும் அவுட்ஸ்டாண்டிங். நிறைய படம் வந்தாலும் இந்த படம் நிச்சயமா எல்லாருமே சிரிக்கக்கூடிய படம், சிந்திக்கக்கூடிய படம். தயவு செய்து யாரும் டைவர்ஸ் வாங்கியிருந்தா திருப்பி சேர்ந்துருங்க. உண்மையிலே அதான் கதை. ஏன்னா கோர்ட்டுக்கே வேலை இல்லை, ஏன்னா கணவன் மனைவிக்கு தான் வேலை. நான் சொல்றது புரியுதுங்களா? அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் சரி, லவ் மேரேஜ் இருந்தாலும் சரி, தயவு செய்து டைவர்ஸ் வாங்கினவங்க, வாங்க போறவங்க
படிச்சு பார்த்துட்டு டைவர்ஸ் ஆயிட்டு பிரிஞ்சுட்டு திருப்பி சேர்ந்துருங்க. அப்போ கோர்ட்டுக்கு வேலை இல்லை, அரசாங்கத்துக்கு வேலை இல்லை, ஃபேமிலிக்கே வேலை இல்லை, கணவன் மனைவிக்கு தான் வேலை. படம் ரொம்ப இயல்பா இருக்குது. யோகி பாபு ஓப்பனிங்ல இருந்து எண்டு நீ தான் படத்துல அந்த காமெடி புரியுதா, பாடி லாங்குவேஜோட கரெக்டா முடிச்சிருக்க. இது எல்லாரும் பார்க்கலாம், மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எனக்கு வித்தியாசமான படம் தான். தலைப்பே வந்து தலைவன் தலைவின்னவே அது கரெக்டா தான் இருக்குது. நீங்க அந்த தலைவர் சொல்லாதீங்க, அந்த தலைவி இல்ல, இது கணவன் மனைவிக்குள்ள தலைவி, அதுதான் கதை. படம் சூப்பரா இருக்கு. சப்ஜெக்ட் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி சப்ஜெக்ட் தான், ஃபேமிலியா பார்க்கலாம். அதாவது டைவர்ஸ் மட்டும் ஒரு சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இல்லை ஃபேமிலியா சேர்ந்து இருக்கணும், அவ்வளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல. காமெடி நல்லா இருக்கு, செம்மையா இருக்குங்க. எல்லார் வீட்லயும் பார்க்க வேண்டிய படம், செம்ம படம். விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு, செம்மையா இருக்கு. எல்லாமே சூப்பரா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேற லெவல் படம், செம்ம படம். எல்லா குடும்பத்துல இருக்காங்க, மாமியார் அம்மாங்க எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், நல்லா இருக்கு. என்னன்னா என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மா வீடு அடுத்தது தான், புருஷன் வீடு தான் கரெக்ட். ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த சாங் சூப்பரா எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க, செம்மையா இருக்கு. பாண்டியராஜன் நல்லா டேரக்ட் பண்றாரு. படம் ஒரு ஃபேமிலி ஸ்டோரி, படம் நல்லா அருமையா இருக்குது, நல்லா போயிட்டு காமெடி கலந்த ஒரு குடும்ப ஃபேமிலி படம். காமெடி நல்லா இருக்கு. நம்ம யோகி பாபு இருக்காரு, நல்லா அருமையா. படம் போரே தெரியல, நல்லா டைம் பாஸ். ஒரு 2.5 மணி நேரம் சிரிப்புலாம் இருக்குது, எல்லாமே இருக்கு. காமெடி கலந்த ஃபேமிலியே காமெடி தான் படம். பேரு நல்லா இருக்கு, ரெண்டு காம்பினேஷன் நல்லா இருக்கு, ரெண்டு பேருக்கும் நல்லா அருமையா இருக்கு. நித்யா மேனனும் விஜய் சேதுபதியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்து சந்தோஷம். இல்ல நல்லா இருக்கு சார், ஃபேமிலியா படம் பார்க்கலாமா? பார்க்கலாம். இது காமெடி எல்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கு, உங்களை சிரிக்க வச்சுச்சா? காமெடிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. கணவன் மனைவிக்கான படம்னு சொல்றாங்க. ஆமா ஆமா சார். எந்த மாதிரி சொல்ல வருது இந்த படம், என்ன சொல்ல வருது? ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு.